சாலரிடு எம்ப்ளாயீஸ்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இபிஎஃப் அப்டேட். அதாவது இபிஎஃப்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மணியோட உச்ச வரம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட் மாத்தி அமைக்க போறாங்க. ஸோ இது எந்த அளவுல மாத்தி அமைக்க போறாங்க, இது எப்படி உங்களுடைய சேலரியையும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோட டீட்டெயிலா பார்த்துலாம். ஸோ இபிஎஃப் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்டரி மாடல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க அப்படின்னா எம்ப்ளாயி உங்களுடைய சேலரியில இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர் அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பில்ட் ஆகப்படும். இதுக்கு பேரு எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸோ இந்த இபிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல். சாலரிட் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். ஸோ நம்ம சம்பளத்தை எல்லாம் வாங்கணும், அது எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாம நமக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனை நம்மளும் நம்மளுடைய எம்ப்ளாயரும் சேர்ந்து போட்டு நமக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை பில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல எவ்வளவு பணம் வந்து போடலாம், அதாவது இபிஎஃப்ல ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் நான் சொல்லும்போது அது இபிஎஃப். ஸோ இதுல வந்து எவ்வளவு பணம் உங்களுடைய சேலரில இருந்து எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உச்ச வரம்பு வந்து கவர்மெண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த உச்ச வரம்பு வந்து 15,000 rupees-ஆ இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2014ல இருந்து அவங்க மாத்தாம இருக்காங்க. 2014 வரைக்கும் 6,500 அந்த அமௌண்ட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மடங்குக்கு மேல வந்து அது 15,000 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க அந்த உச்ச வரம்பை. இப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த உச்ச வரம்பை 21,000-ஆ மாத்த போறாங்க கூடிய சீக்கிரம். ஸோ அப்படி மாத்தினாங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் உங்களை பாதிக்கும், உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி பாதிக்கும், உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ட் பெனிஃபிட் என்னன்னா நிறைய அமௌண்ட் நீங்க உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணிட்டாங்க. இந்த உச்ச வரம்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வேகமா வந்து க்ரோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடைக்கும். உங்களுடைய சைட்ல இருந்தும் உங்களுடைய எம்ப்ளாயர் சைட்ல இருந்தும் அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடைக்கும். இதனால உங்களுடைய ஃபண்ட் வந்து வேகமா க்ரோ ஆகும். உங்களுடைய கார்பஸ் அந்த ஃபண்டும் வந்து வேகமா க்ரோ ஆகும். அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் வேகமா வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்போ நீங்க பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சீக்கிரமா வந்து ஒரு நல்ல தோராயமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதுல சேர்ந்துரும். இல்ல நான் வெயிட் பண்ணி அதை ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் அந்த சமயத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல கார்பஸ் பில்ட் ஆகி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் என்னதான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் அது உங்களுடைய அன்றாடம் சேலரிலையும் ஒரு சின்ன டென்ட் வந்து கொடுக்கும். எப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாகுது. as per the rule 12% of the basic salary வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு சேலரி வந்து கட் ஆகிற அந்த அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மாசம் செலவுகளுக்கு சேலரி வந்து கொஞ்சம் கம்மியா தான் நம்ம கையில கிடைக்குது. ஸோ நெட்டா வந்து நான் கையில வாங்குற அமௌண்ட், இந்த பிடித்தம்லாம் போக நான் வாங்குற அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்குது. ஸோ என்னுடைய வருமானம் வந்து என்னுடைய மாச செலவுக்கு கொஞ்சம் போதாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா நம்மளுடைய மாச செலவுக்கு கொஞ்சம் அது நெருக்கமா இருக்கிற மாதிரி தோணினாலும் இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு பேக்கப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து நிறைய வகையில யூஸ் ஆகும். நமக்கு தெரியும் ரிட்டையர்மெண்ட் மட்டும் இல்ல, அதாவது நீங்க உங்களுடைய வேலை காலத்தை முடிச்சு அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு இல்லாம இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் நீங்க பண்ணலாம் வெவ்வேறு காரணங்களுக்காக. அதாவது வீடு வாங்குறது, வீட்டை ரெனோவேட் பண்றது, கல்யாணம், படிப்பு செலவு, மெடிக்கல் செலவு, இப்படி சொல்லிட்டு பல காரணங்களுக்காக பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்க நிறைய அமௌண்ட் அதுல போட்டு வைக்கும் போது உங்களுக்கு நேச்சுரலி இந்த பார்ஷியல் வித்ட்ராவலுக்கு நீங்க எடுக்கிற அமௌண்டா இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மணி அதுல க்ரோ ஆகி இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து கம்ஸ் வித் பிரைஸ் இல்லையா. ஸோ நம்மளுடைய சேலரில இருந்து அவங்க பிடிக்கும் போது அதிகமான அமௌண்ட்டை பிடிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக பழகிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு உங்களுடைய பேசிக் சேலரி 23,000 இருக்கு அப்படின்னா 12% ஆஃப் த பேசிக் சேலரியை நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். which means 2,760 rupees உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. இதுல வந்து 8.33% ஆஃப் த சீலிங் அமௌண்ட், அதாவது 21,000 அப்படிங்கிறது சீலிங் அமௌண்ட் இல்லையா. ஸோ 8.33% வந்து இபிஎஸ்க்கு போகும். அதாவது 1,749 rupees இபிஎஸ்க்கு போகும். மிச்ச அமௌண்ட் வந்து இபிஎஃப்க்கு போகும். ஸோ இதை பார்க்கும்போது இபிஎஸ்க்கு அதிகமான அமௌண்ட்டும் இபிஎஃப்க்கு கம்மியான அமௌண்ட்டும் கான்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் வந்து உண்மை. ஸோ உங்களுடைய பென்ஷன், அதாவது லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு இது பெனிஃபிஷியலா இருக்கும். அதாவது உங்களுக்கு அதிகமான பென்ஷன் கிடைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். பட் அட் த சேம் டைம் இமீடியட்டா உங்களுடைய பென்ஷன் கார்பஸ் growth வச்சு நான் ஏதாவது பெனிஃபிட் எடுத்துக்கிறேன், பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ 35 இயர்ஸ் ஓல்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் 58 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றீங்க. 58 வயசுல வந்து நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து அவங்க நியூ சீலிங் வந்து 21,000 அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வரம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க இல்லையா. இந்த உச்ச வரம்பின் படி ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு பென்ஷனா வந்து 6,900 rupees கிடைக்கும். எக்ஸிஸ்டிங் சீலிங் அமௌண்ட் வச்சு பார்த்தா 4,929 தான் பென்ஷனா கிடைக்கும். பட் புது சீலிங் அமௌண்ட் வச்சு பார்க்கும்போது 6,900 rupees பென்ஷனா கிடைக்குது. ஸோ ஃபியூச்சர் பென்ஷன் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு பம்ப் கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஒரு ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேலரியில இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அமௌண்ட்டை பிடிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து உங்களுடைய ஃபியூச்சர் பெனிஃபிட் தான் யூஸ் ஆகுது. அந்த அமௌண்ட்டை பிடிச்சு அது வேற யாருக்கும் உங்க கொடுக்க போறது இல்லை. ஸோ உங்களுடைய பென்ஷன் பெனிஃபிட் தான் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால இது வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் சில பேருக்கு. பட்
ஸ்டில் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க மூவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாக்குறேன். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து தேவையான ஒரு அப்டேட்டா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம், இப்ப இருக்கிற மாதிரியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஸோ இப்ப வந்து எனக்கு மாசம் மாசம் அந்த என்னுடைய சேலரியை வச்சு நான் செலவுகளை காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு முக்கியம். என்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து பேக்கப் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட் ரொம்ப முக்கியம், இப்ப கொஞ்சம் இறுக்கி பிடிச்சாலும் என்னுடைய ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை பத்தி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட மறந்துடாதீங்க. அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.